ப்ரோ ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி ப்ரோ ஜாப் எனக்கு கிடைக்கும், எப்படி நான் சர்ச் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல, ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹாய் வீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நல்லா செட்டப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உட்காந்து பேசுனீங்களான்னு பார்க்குறீங்க, டேபிளில் போட்டு லேப்டாப்லாம் வச்சு பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம சேனலில் நிறைய விளாக் போடுறோம், நிறைய வீடியோஸ் போடுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் பாராட்டி போடுறீங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, ப்ரோ ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக வருது. கமெண்ட்ஸ் யூடியூப்பில் மட்டும் இல்லை, பர்சனலாகவுமே நிறைய பேர் வந்து ப்ரோ ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டனால நிறைய பேர் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸாக இருக்கீங்க. இந்த இன்ஜினியர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்ஜினியர்ஸ் யாரும் நம்ம கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் 2 இயர் ஆச்சு, இல்லை ரொம்ப நாளாக வந்து கல்ஃப்கே நான் வரலை ப்ரோ, நான் ஊரில் தான் இருக்கேன், ஊரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது, எப்படி நான் வர்றது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்குறீங்க. உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நானுமே அந்த அதே சுச்சுவேஷனில் வந்து இருந்திருக்கேன். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய பையனுக்காகலாம் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காக கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய கஷ்டமும் எனக்கு புரியுது. ஏன்னா இதே மாதிரி எங்கள் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஜினியர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி என் பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கான், அவனுக்கு வந்து அவன் படித்து முடித்தோன்னா அவனுக்கு வேலை ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே நிறைய கேட்டிருக்காங்க. அதேமாதிரி அவங்க வந்து எனக்கு இன்ட்ரோலாம் கொடுத்துருக்காங்க. சார் வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவன்கிட்ட பேசு அப்படின்லாம் ஃபோன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எனக்கு வந்து உங்களுடைய கஷ்டம் ரொம்பவே நல்லாவே புரியுது ஆக்சுவலாக. அதே மாதிரி என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை தான் பார்க்குறோம். உங்கள் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஏன் கம்பெனி வந்து ஃப்ரெஷர்ஸை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அப்போ எனக்கு என்னப்பா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா தானே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வரும், வேலையாக கொடுக்காம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. பட் என்னென்னா, இப்போ ஒரு கிளைண்ட் கம்பெனி இருக்குன்னு பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்இபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மெயின் கம்பெனி, சரியா? இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டிங் கொடுக்குறாங்க ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு, அதாவது மெயின் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கிடுவோம். இவங்க வந்து கிளைண்ட்டு, இவங்க வந்து கம்பெனி. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்ஜினியர்ஸ், இவங்க ஒரு QA/QC இன்ஜினியர் வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருவாங்க. இந்த இன்ஜினியருக்கு குறைஞ்சது வந்து ஒரு 5 வருஷம் சேம் QC ஃபீல்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு செக் வச்சுருவாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் குறைஞ்சது மினிமம் 5 இயர்ஸ், மினிமம் 7 இயர்ஸ் சவுதி அரேபியாவில் இல்லாட்ட கல்ஃபில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அங்கே இருக்கனால இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸை எடுக்க முடியாது. அப்படியே அவங்க ஃப்ரெஷர்ஸ் எடுத்தாலும் அவங்க அஃபீஷியலாக வந்து உங்களை வந்து சப்மிட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுற வரைக்கும், நீங்கள் உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுற வரைக்கும் அவங்க சம்பளம் கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் கம்பெனி வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறதில்ல. சில கம்பெனிஸ் வந்து ரிஸ்க் எடுத்து மேன் பவர் கொண்டு வருவாங்க. அவங்க வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக போட்டு கொஞ்சம் அவங்கள ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் மேலே கொண்டு வருவாங்க. ஆனால் ஒரு சில கம்பெனி மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எந்த கம்பெனியும் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம எங்கே வேலை கிடைக்கும், எப்படி நம்ம அதை ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த க்ரைட்டீரியா, இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கும் மெயின் கான்ட்ராக்டருக்கும் தான். அதுக்கு மெயின் கான்ட்ராக்டர் கீழே வந்து நிறைய சப்கான்ட்ராக்டர்ஸ் இருக்கும். பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து நிறையா சப்கான்ட்ராக்டர் இருப்பாங்க. அந்த சப்கான்ட்ராக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சப்கான்ட்ராக்டர் இந்த மெயின் கான்ட்ராக்டருக்கு கீழே உள்ள அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காது. அவங்க மேக்ஸிமம் வந்து ஓகேப்பா எனக்கு ஒரு இன்ஜினியர் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஒரே ஒரு சீனியர் இன்ஜினியர், அது கீழே ஒரு 2-3 இன்ஜினியர் அந்த மாதிரி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நிறையா நீங்கள் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அது உள்ளுக்குள்ளேயே கொடுத்துக்குருவாங்க. அந்த சப்கான்ட்ராக்டர்னால் மேக்ஸிமம் வந்து அவன் தம்பி, அவன் அண்ணன் அப்படி தான் கொண்டு வந்து வச்சுருப்பானுங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் சப்கான்ட்ராக்டர் லெவலில். பட் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது லிங்க் கிடச்சின்னா நீங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். சரி ப்ரோ, வேறு எப்படி ப்ரோ நம்ம வேலை தேடுறது? இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கேன், நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கேன், நான் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கேன், நான் எப்படி தான் சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கொஸ்டின் அதிகமாக வருது. நான் எப்படி ப்ரோ ஜாப் எனக்கு சர்ச் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே தெரியல, ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். ப்ரோ நான் வந்து ஒரு QC இன்ஜினியர் ஆகணும், ப்ரோ நான் ஒரு சைட் இன்ஜினியர் ஆகணும், ப்ரோ நான் ஒரு டெஸ்டிங் இன்ஜினியர் ஆகணும். அது மாதிரி நீங்கள் இல்லை ப்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸில் போகணும், மெயின்டெனன்ஸில் போகணும், இல்லை ப்ளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ரிலேட்டடாக எந்தெந்த கண்ட்ரிலலாம் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். எந்த கண்ட்ரியில் அதிகமாக இப்போ வந்து பீக்கில் இருக்குது,
ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி இப்போ நல்ல பீக்கில் இருக்குது. அதேமாதிரி கத்தார், ஓமான், துபாய் எல்லாமே, குவைத் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிவிட்டு அந்த என்னென்ன ப்ராஜெக்ட் போய்கிட்டு அது வந்து யார் மெயின் கிளைண்ட், யார் கிளைண்ட்டு கீழே யார் மெயின் கான்ட்ராக்டர், அந்த மெயின் கான்ட்ராக்டர் லிஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூகுள்லேருந்து ஒவ்வொரு கண்ட்ரி, சவுதி அரேபியா, குவைத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரி நீங்கள் லிஸ்ட் எடுத்து ஒரு நேம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து கெரியர்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும் அந்த எல்லா வெப்சைட்லேயுமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி போட்டிருந்த போஸ்ட், இல்லை இப்போ கரண்ட்டாக போட்டிருக்க போஸ்ட் உங்களுடைய மேஜருக்கு, அதாவது உங்களுடைய டிசிப்ளினுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா அதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதில் வந்து அவங்க என்னென்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதை வந்து உங்கள் சிவியில் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவியில் அப்டேட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வேலை கிடச்சிடாது. அதோட நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணணும். அதோட எக்ஸ்பீரியன்ஸை, சேம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னா, நீங்கள் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை மேட்ச் பண்ணல உங்கள் சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க இன்டர்வியூ கால் பண்ணுறாங்க, இல்லை இன்டர்வியூ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பேசணும் இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு நாலேஜ் இருக்கணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது ரெண்டும் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிள். நீங்கள் வந்து எல்லா கண்ட்ரியிலும் உள்ள லிஸ்ட் எடுங்க கம்பெனி, அதுக்கப்புறம் அவங்க வெப்சைட் போங்க, அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்னென்னு பாருங்கள். அதேமாதிரி கன்சல்டன்சியில் நிறையா போட்டிருப்பாங்க. நீங்கள் பழைய ஆடாக இருந்தாலும் பரவாயில்ல, பழைய கன்சல்டன்சி ஆடாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணுவீங்களே, உங்களுக்கு ஃபார்வர்டு மெசேஜ் இருந்திருக்கும், அந்த மாதிரி கன்சல்டன்சி நிறைய இருந்திருக்கும். ஸோ அதில் வர அந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சிவியை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு அந்த கம்பெனியில் அப்ரோச் பண்ணுங்கள். கன்சல்டன்சி போங்க, பேசி பாருங்கள். ஆனால் எங்கேயும் காசு கட்டாதீங்க. ஜாப் வந்து டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ நடக்கிற வரைக்கும் எந்த காசும் கட்டாதீங்க. ஸோ அந்த கன்சல்டன்சிலாம் ரிப்பீட்டடாக கம்பெனி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த கன்சல்டன்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி, ஆனால் எங்கேயுமே காசை கட்டிடாதீங்க. நான் வேலை தேடும்போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே நான் காசு கட்டினது இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் 500 கட்டினேன். மற்றபடி நான் எங்கேயுமே கட்டி ஏமாறல. ஸோ நீங்கள் அது மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின் கான்ட்ராக்டர் லிஸ்ட் எடுத்துட்டிங்க, நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இதில் எனக்கு கிடைக்கல ப்ரோ, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் கான்ட்ராக்டருக்கு அடுத்து சப் கான்ட்ராக்டருக்கு நம்ம சொன்னோம்ல, சப் கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதில் அந்தளவுக்குலாம் க்ரைட்டீரியா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சப் கான்ட்ராக்ட் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட மேன் பவர் சப்ளை. ஆனால் அது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். சேலரி தர மாட்டாங்க, இது தர மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தான் ஆகணும். ஸோ அவங்கள நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இங்கே இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 year 2 years நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சப் கான்ட்ராக்ட்லேருந்து மெயின் கான்ட்ராக்ட்லேருந்து கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட்டு. இதுதான் ஜாப் இங்கே கல்ஃப் ரிலேட்டடாக பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணது இதுதான். நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுவேன்னா, அந்த டெய்லி வந்து நார்குரி கல்ஃப் நான் வேலை இல்லாமல் ஊரில் இருக்கும்போது நார்குரி கல்ஃப் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த கீ ஸ்கில்ஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஃபீல்டு, என்ன மேஜர் நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சப்ஸ்டேஷன் இன்ஜினியர். ஸோ நான் வந்து 110 kV GIS, 110 ட்ரான்ஸ்ஃபார்மர், சுவிட்ச் கியர், இன்ஸ்டாலேஷன் ஆஃப் கேபிள்ஸ், ட்ரே, லைட்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீ ஸ்கில்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நான் வந்து அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எதாவது ஒன்று ஆட் பண்ணுவேன், எதாவது ஒன்று ரிமூவ் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் வந்து டெய்லி வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும். எப்படி சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து உங்களுடைய இதை ஆக்டிவேட்டாக வைக்கிறீங்களோ அதேமாதிரி லிங்க்டின், கல்ஃப் நார்குரி இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது வெப்சைட் இது மாதிரி. அதிலலாம் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை அப்கிரேட் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷனை போட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ கால் வர்றதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்டர்வியூ கால்ஸ் வந்தது. நான் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் முடிஞ்ச ஆன்சர். நம்ம க்ளோஸ்டு சர்க்கிளே நிறைய பேர் வந்து ஜாப் கேட்குறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபர் கேட்டகரியில், அதுக்கப்புறம் இந்த டிரைவர் கேட்டகரி, அந்த மாதிரி நிறைய பேர் ப்ரோ விசா இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து பேசுவோம். ஓகேவா? இப்போ நம்ம இன்ஜினியருக்கு மட்டும் பேசியிருக்கோம். மற்றபடி லேபர் கேட்டகரி அப்புறம் டிரைவர் கேட்டகரி நீங்கள் கேட்குறீங்க, அதுவும் ஃபஸ்ட் டைம் வரவங்க கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் ப்ரோ கல்ஃப் பற்றி தெரியலனா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் வந்து நம்ம சேனலில் இது ஒரு சீரியஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நீங்கள் எத்தனை கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, எத்தனை லைக் பண்ணுறீங்க, எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுவேன். இதில் கமெண்ட்ஸ் லைக்லாம் வரலைன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் இந்த வீடியோ. ஏன்னா நமக்கு நிறைய டைம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்.
நம்ம வந்து ரொம்ப பிஸி ஷெடியூலில் தான் நம்ம வார வாரம் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கு டைம் ஒதுக்கி நம்ம எடிட் பண்ணி போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்மளும் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.